வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பை எலெக்ஷனில் போட்டி போட போகிறது கிடையாது, பி த லீடர்ஸ் இயக்கம் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காருல்ல, இது சரியா தப்பா அப்படின்னு ஒரு டிபேட் நடக்குது. சரியான முடிவுங்க. ஏன்னா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி தான் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அண்ணாமலை இயக்கத்தை இன்னும் கட்சியாகவே மாற்றலை. இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் அண்ணாமலையுடைய இயக்கம் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் பை எலெக்ஷனில் போட்டியிடுறது தவறான முடிவு தான். நல்ல வேளை அப்படிப்பட்ட முடிவை மலை எடுக்கலை, சரியான முடிவு எடுத்திருக்காரு. இடைத்தேர்தலை புறக்கணிப்பது கண்டிப்பாக அண்ணாமலை எடுத்த சரியான முடிவு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், வானதி அக்கா நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை பற்றிய கேள்விக்கு தனி மனிதனை நம்பி இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. நயினார் கும்பல் கடந்த 20 நாட்களாக தேஞ்சி போன ரெக்கார்டர் மாதிரி இதே வசனத்தை தான் எல்லா நேர்காணலையும் எல்லா செய்தியாளர் சந்திப்புலையும் பேசிகிட்டு இருக்காங்க. தனி மனிதனை நம்பி இல்லை நாங்கள் அப்படின்னு. சரி, இப்போ அதை பற்றி நான் பேசலை. வானதி அக்கா சொல்கிறாங்க, 17 வயசில் நான் பிஜேபியில் சேர்ந்தேன், கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் இந்த கட்சியில் பயணிக்கிறேன், சித்தாந்தத்துக்காக, சித்தாந்தவாதிகள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. 40 வருஷமாக ஒரே இயக்கத்தில் பயணிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் பிஜேபியில் சேரும்போது பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு கூட நான் நினச்சது கிடையாது, அந்த காலகட்டத்தில் நான் பிஜேபியில் சேர்ந்தேன், ஏன் சித்தாந்தத்துக்காக அப்படின்னு பேசியிருக்காங்க. கண்டிப்பாக அதை வெல்கம் பண்ணி தான் ஆகணும், பெரிய விஷயந்தான், யாரும் மறுக்கலை. இப்போ கேள்வி என்னென்னா, 40 வருஷமாக பிஜேபியில் இருக்கீங்களே, 40 வருஷமாக தமிழக பாஜகவுடைய வளர்ச்சிக்கு என்ன பங்களிப்பு கொடுத்தீங்க அப்படிங்கிறத நியாயமாக எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. அத்தனை வருஷம் இருந்தேன், இத்தனை வருஷம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இருந்ததுனால என்ன பிரயோஜனம்? கட்சி வளர்ந்துச்சா? டபுள் டிஜிட்டில் தமிழக பாஜகவுடைய ஓட் ஷேரை உங்களால் கொண்டு போய் நிப்பாட்ட முடிஞ்சிச்சா? இல்லை இல்லை. பிறகு எதுக்காக இந்த வசனம்லாம்? அண்ணாமலை 5 வருஷம் தான் கட்சியில் இருந்தார், 11% 12%க்கு கட்சியை வளர்த்தார்ல, அதுதான் பெர்ஃபார்மன்ஸு. இத்தனை வருஷம் இருந்தேன், அத்தனை வருஷம் இருந்தேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, இருந்து என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய ஒரு பொறுப்பாளர் அதிலிருந்து விலகி பிஜேபியில் தன்னை இணைத்து கொண்டார் அப்படின்னு. பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய பொறுப்பாளர் அதிலிருந்து விலகி எங்கள் இயக்கத்தில் சேர்ந்துட்டாரு அப்படின்னு மாநில தலைவர் யாராவது பதிவு போடுவாங்களா? போட்டிருக்காரு. அதனால தான் கேசி திருமாறன் பயங்கர கடுப்பாயிட்டார். நயினாருக்கு ஒரு ஆசை போல், டிவிகேல நிறைய பேர் சேர்ந்துக்கிருக்காங்களே, ஏடிஎம்கேலேருந்து விலகி டிவிகேல சேர்றாங்க, அதை டிவிகே அப்டேட் பண்ணுறாங்க. பிஜேபியிலேருந்து விலகி பலர் பி த லீடர்ஸ் இயக்கத்தில் சேர்ந்துக்கு இருக்காங்க, அதை பி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு அப்டேட் பண்ணுறாங்க. இது மாதிரி நம்ம இயக்கத்தில் வந்து ஒருத்தங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் பண்ணியிருக்காரு. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி விலகி இங்கே வந்துட்டாருன்னு போட்டிருக்காரு. கேசி திருமாறன் டென்ஷன் ஆகிட்டாரு. என்ன கேசி திருமாறன் சொல்லியிருக்காருன்னா, பிஜேபி கட்சிக்குன்னு முன்னாடி ஒரு மாண்பு இருந்துச்சு ஒரு காலத்தில், இப்போது ஒரு மண்ணும் இல்லை. பாஜகவுடைய மாநில தலைமை கட்சியை வளர்க்கவோ முன்னேற்றவோ எந்த சிந்தனையும் செய்கிறது இல்லை. மாறாக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நாகரிகம் கூட நயினார் நாகேந்திரனுக்கு தெரியலை. நான் பிஜேபியோடு பல வருடங்களாக தொடர்ந்து பயணிக்கிறேன். என்ன காரணம்? பிஜேபினால் எனக்கு எந்த ஆதாயமும் கிடைச்சதில்லை, இருந்தாலும் பயணிக்கிறேன். மோடிக்காகவும் ஹிந்துத்துவா சித்தாந்தத்துக்காகவும் நாட்டுக்காகவும் நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்படிப்பட்ட என்னையும் என்னுடைய இயக்கத்தையும் ரொம்ப தரக்குறைவாக நயினார் நாகேந்திரனுடைய தமிழக பாஜக கடந்த காலத்தில் ட்ரீட் பண்ணாங்க. எப்படியாவது அசிங்கப்படுத்தி நானே என்டிஏவை விட்டு வெளியில் போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டியும் நான் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிருக்கேன், ஏன்னா தேசத்துக்காக. ஆனால் இப்போ ஒன்று சொல்கிறேன், தமிழக பாஜக உருப்படணும்னா நயினார் நாகேந்திரனை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றுங்க. அவரை மட்டும் கிடையாது, தமிழக பாஜகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக மாற்றிட்டு புதியவர்களை நியமிங்க, அப்பாயிண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாமே என்ன ஐடியாவில் இருக்காங்க தெரியுமா? பொறுப்பில் நாமளே இருந்துக்கிட்டு நாம் மட்டுமே தேர்தலில் போட்டியிட்டுக்கணும், வேறு யாரையும் உள்ளே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற சித்தாந்தத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் இங்கே எல்லாத்தையும் கூண்டோடு மாற்றிட்டு புதியவர்களை அப்பாயிண்ட் பண்ணுங்க, அப்போ மட்டும்தான் தமிழக பாஜக உருப்பட முடியும் அப்படின்னு கேசி திருமாறன் பேசியிருக்காரு. கேசி திருமாறனுடைய பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கேசி திருமாறன் ஹிந்துத்துவாக்காக தேசியவாதம் நிறைந்த கருத்துக்களை அடிக்கடி பேசுகிறவர்.
அவரே தமிழக பாஜகவை இப்படி வாங்குவாங்கன்னு வாங்குறாரு. இன்னொரு பக்கம் ராம ரவிக்குமார் இருக்கார்ல, தீபத்தூண் விவகாரத்தில் கேஸ் போட்டவரே அவர் தான். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு கேஸ் போட்டதே அவர் தான். ஹிந்துத்துவவாதி அவரே தமிழக பாஜகவை அந்த திட்டுறாரு. அண்ணாமலையை ஆதரித்து பேசுகிறாரு ஒரு நேர்காணலில். சித்தாந்தம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பேசுகிறீங்களே வானதி அக்கா. சித்தாந்தவாதிகளே தமிழக பாஜக போகக்கூடிய போக்கை கழுவி ஊற்றுறாங்க. இதுதான் உண்மை. சித்தாந்தவாதிகளே அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நிலையாக இருக்குது. இதை என்னைக்கு தமிழக பாஜக கும்பல் உணர போகிறாங்களோ அப்படின்னு பலர் கேள்வி எழுப்புகிறாங்க. அடுத்து கடைசி என்னென்னா, எஸ்பி வேலுமணி அதிமுகவை விட்டு விலகிற முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் தமிழ் 24x7 தலைப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி தன்னுடைய ஆதரவாளர்களோட ஆலோசனை நடத்தியிருக்காரு எஸ்பி வேலுமணி. அவரும் கூடிய விரைவாக எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு இயக்கத்தில் சேர போகிறாரு அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அடுத்தடுத்து பல அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பி வேலுமணியெல்லாம் மிக முக்கியமான தூண் அதிமுகவுக்கு. அவரெல்லாம் ரிசைன் பண்ணால் அவ்வளோதான், டோட்டலாக அதிமுக கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் அர்த்தம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.